மணிகண்ட பிரபு ஓம் நந்தி சித்தர் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி மற்றும் காணொலி பார்க்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும், யூடியூப், இன்ஸ்டாகிராம், முகநூல் பார்க்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெகிழ்ச்சியான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் 2 நாட்களாக ஒரு கோயில் ஆலய பணியில் போனனாலே அங்கே காணொலி போட முடியவில்லை. இருந்தாலும் நேற்றைய தினம் இறைவன் ஆசியோடு யாம் மௌன சித்தரை சந்தித்தோம். எம்முடைய குருநாதராக இருக்கும் அவர் முழு தியானத்திலே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு அவரிடம் முறையிட்டோம். மாமன் என்ற ஒரு திரைப்படம் வந்துள்ளது, அதற்கு நாங்கள் போக வேண்டும், இதற்கு உத்தரவு தருவாயா என்று கேட்டோம். அவர் உட்கார்ந்ததற்கு அருகே ஒரு கருப்புசாமி கோயில் கும்பாபிஷேகம் என்று சொன்னார்கள். அந்த இடத்திலே அவர் தியானத்தில் இருக்கும்போது அத்தனை நாட்களும் கருட பகவான் வரவில்லை. காரணம் என்னென்றால், அவர்களுடைய டெய்லி தியானத்திலே அவர் கருடன் வந்து விடுவார் நார்மலாக இருக்கும் நேரத்திலே. ஆனால் நேற்றைய தினம் நேற்று அவர் 12 நாட்கள் கடுமையான தவத்திலே உள்ளார். நேற்றைய ஒரு 50% என்று எங்களுக்கு இறைவன் உணர்த்தி உள்ளார், திருவண்ணாமலை உண்ணாமலை தாயார் ஆசியோடு. ஆகையாலே மாமன் திரைப்படத்துக்கு யாம் போக வேண்டும், அதில் ஏதோ ஒரு காட்சி உள்ளது என்று இறைவன் உணர்த்தினார். நான் போகவா என்று அவரிடம் முறையிட்டோம், சிஸ்டின் என்ற முறையிலே. அப்பொழுது வானிலே 3 கருடன் வந்து விட்டார்கள். அதுவும் கும்பாபிஷேகம் நிகழ்வு நேற்று அந்த இடத்திலே. அதனாலே அங்கிருந்து எங்களுடைய அன்பருடன் காரிலே பயணித்து அவர்களையும் வர சொன்னோம். அவரவர்களுக்கு பணிகள் உள்ளதால் அவர்கள் வர இயலவில்லை. யாம் அந்த திண்டுக்கல்லிலே ஆர்த்தி தேட்டர் என்ற தேட்டர் வாசலிலே உட்கார்ந்து அந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று இறைவன் உணர்த்தினார். அந்த நேரத்திலே உட்கார்ந்திருக்கும் போது கூட அங்கு கழுகு என்று சொல்லக்கூடியது, திண்டுக்கல் ஓதசாமி ரமண மகரிஷி இங்குதான் வந்து திருவண்ணாமலை சென்றதாக ஐதீகம் உள்ளது. அந்த இடத்தில் கூட எங்களிடம் அந்த வாசலிலே, ஆர்த்தி தேட்டர் என்று சொல்லக்கூடிய வாசலிலே கருட பகவான் வானிலே கழுகு வந்தார். கருடன் பகவான் அல்ல, கழுகு வந்து எம்முடைய நெற்றி நேராக வந்து மீண்டும் உயரத்துக்கு பறந்தது. அது என்னவென்று கேட்டால், அந்த படத்திலே என்ன ஒரு காட்சி என்று கேட்டால், இந்த மாமன் என்ற படத்திலே இன்னும் கிராமத்திலே சொல்லுவார்கள், அந்த தொப்புள் கொடி மாலை சுற்றினால் மாமனுக்கு ஆகாது, நீ பார்க்கக்கூடாது என்று. இதெல்லாம் இந்த காலகட்டத்திலே ஒரு மூடநம்பிக்கை பழக்கம்தான். ஆனால் இருந்தாலும் நவீன காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகையாலே இந்த காணொலியை எல்லோருமே இந்த திரைப்படத்தை தேட்டரிலே காணுங்கள் என்று சொல்லிக்கொண்டு, நடிகர் சூர்யா அவர்களுடைய காமெடிகளை சிறந்து நான் ரசிப்பேன். இந்த நேரத்திலே அவருக்கும் நெகிழ்ச்சியான வணக்கமும், மற்றும் குழுவிலே உள்ள பாடுபட்ட அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எங்களுடைய மணிகண்ட பிரபு ஓம் நந்தி சித்தர் யூடியூப் சேனல் மற்றும் முகநூல், இன்ஸ்டாகிராம் சார்பாக நெகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த மலை தூறலிலே நின்று காணொலி போடுகிறேன். தாய்மண்ணே வணக்கம்.